பாமக பிளவுபட்டதா ஆல்மோஸ்ட் வந்துட்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்துட்டு மேடையில் இப்படி ஒரு சண்டைங்கிறது வந்துட்டு தமிழ்நாடுங்கிறத தாண்டி இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு ஒரு விதமான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுருச்சு. பாமக உடைகிறதா? இல்லை, உடைகிறதா, நீர் அடித்து நீர் விலகுமா அப்படிங்கிற மாதிரி தான் இதை முதல்ல பார்க்கணும். முதல்ல இந்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமாக ஆரம்பிக்கப்பட்டு பின்னாடி அரசியல் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியாக ஆரம்பிக்கப்படுறது. அந்த கட்சி ஆரம்பித்ததனுடைய நோக்கம், அதனுடைய பைலாவே என்னன்னா, நானோ என்னுடைய குடும்பத்தாரோ இந்த அரசியல் பதவிகளுக்கு நாங்கள் வரமாட்டோம், சட்டமன்றத்திலையோ நாடாளுமன்றத்திலையோ நானோ என்னுடைய குடும்பத்தாரோ கால் வைக்க மாட்டோம், பொதுக்கூட்டங்களுக்கு என்னுடைய காசை போட்டு தான் வருவேன், நான் இந்த கட்சியினுடைய நிறுவனர் தான், நடத்த போகிறது நீங்கள் தான், பாட்டாளி சொந்தங்கள் நீங்கள் தான் நடத்த போகிறீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அது முதல் முறையாக பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கார், அவர் தான் முதல் சட்டமன்ற உறுப்பினராக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஜெயிக்கிறார். ரெண்டு கட்சிகளுக்கும் இல்லாமல் தனியாக நின்று ஜெயிச்சு அப்போ தான் ஒரு பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வெளிச்சம் கிடைக்குது. மிகப்பெரிய அளவில் ஒரு கட்சி வளர்ந்து வருது. ஒரு தமிழ் தேசியம், திராவிடம் எல்லாம் கலந்து பேசக்கூடிய ஒரு அரசியலை கையில் எடுத்து கொண்டு போகிறார்.